நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சென்னை போய்கிட்டு இருக்கோம். விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் எக்கச்சக்கமான டிஎன்ஏசிசி பஸ் வந்து தாம்பரம் அண்ட் மாதாவரம் இருந்தது. எவ்வளோ பஸ்ஸுகளை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணி போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு பஸ் விழுப்புரம் கிளாம்பாக்கம். இது எங்களுக்கு முன்னாடி வந்தது ஃபஸ்ட்டு பஸ்ஸு. லிமிட்டட் ஸ்டாப்லாம் கிடையாது, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்க. முதல்ல விழுப்புரத்தை விட்டா திண்டிவனம், திண்டிவனத்தை விட்டா எங்க செங்கல்பட்டு இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ எல்லாமே. ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் தெரியுது வந்து விக்கிரவாண்டி, அந்த டிஎன்ஏசிசி பஸ்ஸுகள் சாப்பிட போடுவாங்கள்ல அந்த இடம். காலையிலையும் பஸ் நிற்கிது, நைட்டும் பஸ் நிற்கிது. 24/7 இந்த ரோடு ஃபுல்லாக பிஸி தான். டேய், உங்களால் விஜய் கொடியாத்தின இடம் பார்க்கணுமா? வருது போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தா எவ்வளவு உங்களுக்கு இதில் இருக்கும் பாரு. விக்கிரவாண்டியில விஜய் கொடியை ஏற்றி வச்ச கொடிங்க இதுதான். நின்று பார்க்கலாமா? போயிட்டு இருக்கலாம். இதுதான் சரியான மேடை போட்டுருந்தாங்க. சரியான டிராபிக். நான் வந்துருந்தேன்ல முன்னாடி தானே. 2வது டிஎன்ஏசிசி பஸ்ஸு பாருங்க, எக்கச்சக்கமான பஸ் இங்கே வந்து ஸ்டாப்பில் போடுவாங்க. இவனை ஸ்டாப் தான் போடுவாங்க. சேலம், ஆத்தூர், விழுப்புரம், சென்னை, கிளாம்பாக்கம். சுவாமி ஐயப்பா பறந்து வராங்க. கார் கொஞ்சம் பழைய கார் தம்பி. சாமி போய் பஸ்ஸே வரல, எதில் போயிடுச்சு. தலைவன் முன்னாடி ஒரு டிஎன்ஏசிசி ஒருத்தன் போய்கிட்டு இருக்காப்புல. பாருங்க என்ன போக்கு போறாப்புல பாருங்க. சேலம், ஆத்தூர் 2வது பஸ் ஆடாது. சேலம் பஸ்ஸு 2வது பஸ் பறக்குறாங்களப்பா. இப்போ கலர் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. வாட்டர் வாஷ் பண்ணிப்பாங்க தெரியுங்களா? இப்போ எல்லா பஸ்ஸையுமே கம்பல்சரி வாட்டர் வாஷ் பண்ணணும், உள்ளே க்ளீன் பண்ணணும். பக்காவா வண்டி தான் வண்டி எட்டு வரணும். பாசஞ்சர் யாத்திரைக்கு முன்னாடி டெய்லியும் ரொட்டீனா இதான் சொன்னாங்க. ஆப்போசிட்ல எக்கச்சக்கமான எஸ்சிடிசி, டிஎன்ஏசிசி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கு. அதுலேயும் திருச்சிக்கு எக்கச்சக்கமான பஸ்ஸு. எவ்வளோ பெரிய செலவு. எக்கச்சக்கமாக ரோடு இதாக இருக்கு. இதெல்லாம் நைட்டு தான் நம்ம அந்த ஒரு நேரம் போனதுக்கே என்ன அள்ளு விட்டுச்சு. அங்கங்கே சென்டர் மீடியம் இது வச்சுருக்கானுங்க, பேரிகார்டு, டேக் டைவர்ஷனு, ஒரு ஒன்வே விட்டுறாங்க பட்டுன்னு. என்னென்ன அநியாயம் பண்ணுறாங்க இந்த ரோட்டில். ஆம்புலன்ஸே ஓவர்டேக் பண்ணி போறாங்க பாருங்க. ஆனா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல எக்கச்சக்கமான பிரைவேட் பஸ்ஸப்பா. அப்படியா? அதுவும் பாண்டிச்சேரிக்கு தரமா வச்சிருக்காங்க பஸ்ஸுகளை. பாண்டிச்சேரிக்கு தரமா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. பறக்குறாங்களப்பா. அது பத்தியா பஸ் பின்னாடி கண்ணாடி காணுமா? கண்ணாடி வேணும். சந்தை முடிஞ்சா இனிமேல் ஆரம்பிக்க போகுதா?
செட்ல போறான் அவன். அவர் இங்கிட்டு போறான் அங்கிட்டு போறான். அதான் எல்லாமே ஏபிஎஸ். அடிச்சா கப்பு நிக்க போகுது அதானே. அப்புறம் என்ன, குட்டி யானையா இவன் அப்படி வரான். கல்ல எடுத்து அந்த கண்ணாடியை உடச்சு விட்டுருணும். சண்டே பிஆர்வி கவர் டிசையரு. அந்த ரோட்ல பொம்மை கார் ஓட்டின மாதிரி ஓட்டி விளையாடுறானுங்க. சரன்னு உள்ள போறானுங்க. பெரிய பொம்மைக்காரு லோடு கார். ஆம்புலன்ஸ் சொல்லி விட்டுறான். ஆம்புலன்ஸ் சொல்லி விட்டுறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி என் தலைவன் ஒரு டிஎன்எஸ்சி போயிட்டு இருக்காப்ல, 4வது வண்டி. அதுவும் சேலமாக தான் இருக்கும். அதுவும் சேலமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து சேலத்துக்கு தான் அதிக வண்டி. திருச்சி கூட அந்த அளவுக்கு வண்டி இருக்கான்னு தெரியல. சேலத்துக்கு தான் அதிக வண்டி. விழுப்புரம் அவனுக்கு போகிற வழி தானே. அதே மாதிரி திருவண்ணாமலை சென்னை 131 கிலோமீட்டர். இன்னும் தாம்பரம் எங்கேருந்து வருது? திருக்கோவிலூர் திண்டிவனம் லோக்கல் டவுன் பஸ்ஸு. திருக்கோவிலூர் திண்டிவனம் மேல்மருவத்தூர். இப்போ அந்த ரூட்டு வந்து வச்சுக்கோயேன், நம்ம வந்து இப்போ மேல்மருவத்தூர் தாண்டிடலாம். ஸ்ரீ எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் மேல்மருவத்தூர் தாண்டிக்கலாம். பக்கமாக போயிருக்கலாம். செங்கல்பட்டு போயிருக்கலாம். மழை காலம் குளிர்காலம் முடிஞ்சு கோடை காலம் ஆரம்பிக்கிறது தெளிவாக தெரியுது. அப்படியே கீழாதுல அப்படியே ட்ரை ஆகுது. வேர்வை வந்து உப்பா விழுது. உடம்புல இருந்து வேர்வை தண்ணி உப்பு தண்ணியா விழுது. சென்னை பண்ருட்டி வடலூர். கண்ணு தெரியுதா? பக்கத்துல போறான். பக்கத்துல போய் பார்ப்போம். இந்த ரோடெல்லாம் எப்பதான் சரி பண்ணுவாங்கன்னே தெரியலப்பா சாமி. செடி பாதி ஏதோ ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு. சரி பண்ணா என்ன, சரி பண்ணலாம் என்ன. ஆக்சுவலா இது சர்வீஸ் ரோடுடா. அவங்க அந்த சைடு ரோடு இருக்குமே இல்லையா, அந்த சைடா ரிப்பேரிங். அந்த சைடு அதான் ரிப்பேர் போயிட்டு இருக்கனால சர்வீஸ் ரோடு நம்மளை விட்டு அவங்கள வந்து ஆப்போசிட் ரோட்ல விடுறாங்க. சாராட்சியர் அலுவலகம் திண்டிவனம். ஆக்சுவலாக திண்டிவனத்தில் வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கிடைக்காது. எப்போ ஓப்பனிங் தெரியல. வானவில் ஆனந்த பறவையா? வானவில் மாத்தான பஸ் ஸ்டாண்ட் இல்லையே. படிக்க தெரியுதா என்ன எழுதிருக்குங்களா அந்த பஸ்ஸில்? கண்ணு தெரியுது. இப்போ வந்து உன்னோட ஹை பவர் கம்மியாகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சென்னை பண்ருட்டி சேத்தியாதோப்பு காட்டு மன்னார் கோவில் அந்த பஸ்ல எழுதிருக்கிறது. சென்னை பண்ருட்டி சேத்தியாதோப்பு காட்டு மன்னார் கோவில். எப்படி கரெக்டாக சொன்னா? எனக்கு அது கீழே 2 வேர்டு தெரியாது. சின்ன ரெட்டணை, அதுக்கு முன்னாடி ராஜா, திண்டிவனம், காட்டேரிப்பட்டு, ரெட்டணை.
எக்ஸ்பிரஸ். புறவழிச்சாலை முடிவு. ஸோ இது திண்டிவனம் உள்ளே இருந்து வர்ற வழி. ராம்பூர் டிஎன்எஸ்சிசி ராம்பூர் தாம்பரம். என்ன இது பாத்ரூம் போகிற மாதிரி தூக்கி அந்த வண்டி பாத்ரூம் போகிற மாதிரி ஒரு வீட்டை தூக்கிட்டு நிற்கிது. மேலே ஏதாவது ஏற்றிருப்பாங்க இதில். இல்லை ஒரு வீல் மட்டும் தூக்கிட்டு நிற்குது. அதான் ரோடு பேலன்ஸாக இருக்காது ஒன்று. இல்லைன்னா எங்கேயாவது கல்லுகளில் ஏற்றி நிப்பாட்டிச்சிருப்பான். அது 8 வீல் வண்டி இல்லை, லாரியா? லாரி கிடையாது, அந்த சின்ன ஜேசிபி மாதிரி இருக்கும். 8 வீல் இருக்கும். செஞ்சி போகிற ரோடு தாண்டிட்டோமா? இல்லை, நம்ம ஒரு கடையில் சாப்பிடுவோம். நம்மனா அங்கே ஏதோ அங்கே இருக்கு. இங்கே டீயை போடுமா செங்கல்பட்டு டோல்கேட்டில் போடுமா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வாடு எடுத்து நான் மட்டும் தான் செங்கல்பட்டு போவோம். சென்னை 120 கிலோமீட்டர். அல்ட்ரா டிலக்ஸ் எந்த ஒரு வழிடா? பாண்டிச்சேரி, சென்னை, கடலூர். உண்மையிலேயே உங்களுக்கு சின்ன மாதாவரம், வெம்பேட்டி. எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. மாதாவரம் பஸ்ஸு. மாதாவரங்கிறது பெரிய டிப்போ தானா? ஆந்திரா பஸ் எல்லாமே மாதாவரத்துல தானே கிளம்பும். அது என்ன பஸ் பாதி கிராக் ஆகி ஒட்டி வச்சிருக்காங்க. இங்கே பாரு, அந்த லைட்டுக்கு மேலே பாருங்க. அது மட்டும் உடஞ்சிருக்க மாதிரி இருக்கும். கிளஸ்டர் ஆஃப் பேரிஸ் போட்டு தெரிஞ்சு மயர் சார் 6வது பஸ்ஸு. யாரோ வர்றாங்க. யாரோ இங்கே தான் நம்ம வளையோமா? ஆமாம், அங்கே தான் வளையும். யாரோ பெரிய ஆள் வர்றாங்க போல. வர்றாங்களா வந்துட்டாங்களான்னு தெரியல. மீட்டிங் போடுறாங்க. இது வந்து இந்த திருவண்ணாமலை போகிற பஸ்ஸில் எல்லாமே கிடைக்கும். ஏழாவது பஸ்ஸு சேலம். சேலம் தாம்பரம்னு போட்டு போகிறாங்க. ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம், சென்னை. ஆனால் தாம்பரம்னு போடுறாங்க. கேசிபிடியும் போடுறாங்க, தாம்பரமும் போடுறாங்க. போய் சுற்றி வருமோ? தாம்பரம் டிப்போ பஸ்ஸாக இருக்குமோ? தாம்பரத்தில் இறங்கி விட்டு மேபி கேசிபிடி வந்து ஸ்டாப்பிங். திருவண்ணாமலையிலேருந்து வர்ற பஸ்ஸுகள் எல்லாமே இங்கே டீ பிரேக் நிப்பாட்டுவாங்க. முன்னாடி என்னது வேகனார் போகிற ஸ்பீடை பார்த்தியா? நல்ல கார் தான். நான் கிட்ட வரேன் அட்டத்தை வச்சுட்டு வெட்டிச்சிட மாட்டேன். மாதவரம் தான். விஜய் சத்து முன்னாடியே போட்டாங்களோ இன்ஸ்டால? என்னது கும்பகோணம் சீரிஸ் அவங்க போல சித்தப்பா. கும்பகோணம் போய் வீடியோ எடுத்துருப்பாங்கல்ல, எடுக்கும்போது ஃபேன்ஸ் பக்கத்தில் நிற்பாங்கல்ல, அவங்க எடுத்து ரீல்ஸ் போட்டு விட்டாரு. எடிட் ஆகி வர அவ்வளோ நேரம் ஆகுதா? இவன் கவா விலாக்ஸா? கவா விலாக்ஸ்.
தலைவன் கமா விலாக்ஸ் வேறு வேறு லெவலில் போயிட்டுருக்காப்புல. வாய்ஸுக்கே ஃபேன் பேஸ். அப்படியே சூரியன் மறைய மறைய பஸ்ஸுன்ற ரோட்டில் வண்டிகளோட எண்ணிக்கையும் அப்படியே குறையுதுன்றதை விட அதிகமாகுது. ஆப்போசிட் சைடில் அதிகமாகுது, இந்த சைடு டிராஃபிக்கில் குறையுது. நமக்கு 5 ஆப் அடிப்பானுங்க. பெருங்கலத்தூரில் சிக்குவான். போரூரும் இருக்கு. போரூரில் மாட்ட மாட்டோம். ஏன் போரூர் சூரப்பட்டில் மாட்ட மாட்டோம். போரூர் டிராஃபிக் தானே. வரும்போது தான் இதாக இருக்கும். வரும்போதும் இருக்கும், போகும்போது போரூர் மாட்டாது. என்னடா அவனை ஓவர்டேக் பண்ணியா பண்ண மாட்டியாடா? இண்டிகோ அப்படியே பெருசாக கேட்டுருக்காங்க. தாத்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு விழுப்புரம் டிப்போ வண்டி பாண்டிச்சேரியாக தான் இருக்கும். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் எங்க பேட்ச் எப்படியா ராமேஸ்வரம் தான் போட்டு. சிதம்பரம் சென்னை 9வது பஸ். 10வதா? அடையார் போது பாரு. சேலம், மாத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், திண்டிவனம், சென்னை. அடையார் டிப்போ போகுது பஸ்ஸு. வருது ஆப்போசிட்ல வருது. அந்த ஒன்று போதே எங்கே போகுது? எஸ்கே பாடுவா? போராடா ஒருத்தர் டிஎன்எஸ்டிசி ஒருத்தர். 12வது பஸ் கும்பகோணம், மயிலாடுதுறை, சென்னை. எஸ்சிடிசி தானே? டிஎன்எஸ்சிசி. எஸ்சிடிசியில் ஓடின பஸ்ஸை பெயிண்ட் அடிச்சு டிஎன்எஸ்சிசி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸும் அப்படி தான் இருக்கு. ஒட்டு போட்டான். இடிச்சிருமா பின்னாடி மாட்டிக்கிறேன். ஏன் அந்த இடம் மட்டும் எல்லா பஸ்ஸும் ஒட்டு போட்டு வச்சிருக்கு? ரிவர்ஸ் எடுக்கவோ இடிச்சிருப்பானே. அந்த இடம் தானே ஃபர்ஸ்ட் கொலிஷன். எங்க மேல்மருவத்தூரா?
மாதாவரம் எல்லாமே மாதாவரம் தான்டா. அப்போ அங்கே இறங்குனது மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட். இது மேல்புறத்தூர் இது கிடையாது. அந்த இதுக்கு போகிறது இப்போ பாபுராயன்பேட்டைக்கு போகிற பாலம் பண்ணிக்கிறதுல. அப்படியா? ஆமாம், இதுதானே மேல்புறத்தூர் பஸ் ஸ்டாண்டு இந்த இருக்குல்ல. இதுக்குள்ளே போனாவா? அடைச்சி வச்சிருக்கீங்க. இன்னும் வண்டி இடி போக நினச்சிருப்பாங்க. எஸ்கே பாலு ஒன்று போகுது, எஸ்சிடிசி எம்ஜி லீரா ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஏற மாட்டேங்குது. இந்த படம் நமக்கு விரைவு பேருந்து எம்ஜி லீரா. கரெக்டாக சொன்னேன். கண்ணாடியை பாடுங்க அப்படியே அந்த ஏசி கூலிங்கில். எஸ்கே பாலு பறக்குறாப்லையே. அந்த ஒரு பஸ்ஸு எல்லா பஸ்ஸையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குங்க எஸ்கே பாலு. அன்னைக்கு நம்ம செஞ்சு போயிட்டு வரும்போது நம்மளை ஒரு பஸ் டார்ச்சர் பண்ணிட்டு நான் அவனை ஓவர்டேக் பண்ண முடியாம பார்ப்போம். அவன் போய் அவளை ஓவர்டேக் பண்ண முடியும். சிக்னலில் மாட்டான். இல்லை, அந்த ஒரு பஸ் தான் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? அடிக்கிறான் பாருங்க, பார்க்கவே மாட்டேங்கிறான். பக்கத்தில் வந்தால் தான் பீன் ஹார்ன் அடித்தா மட்டும் தான் லெஃப்ட் பார்க்குறான். வித்யா பாலு. எதுவும் தெரியாத ஓவர்டேக் பண்ணிடுறா கைப்புள்ள. அவன் அடிச்சிருவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளை. புதுசாக ஒரு பஸ் போகுது, KRSVP பாரத். பாரத் பென்ஸ் தான். டிராவல்ஸ் கேள்விப்படாத டிராவல்ஸாக இருக்கு. நமக்குன்னே டிராஃபிக் ஆகணும். ஏன்னா பாரு, செங்கல்பட்டுலையா? செங்கல்பட்டுலேயே ஆகும், பெருங்கலத்தூர்லேயும் ஆகும், போரோட்டோல் கேட்டு அங்கிட்ட அம்பத்தூர் இறங்குவானு பத்தியா, அங்கேயும் ஆகும். நமக்குன்னே டிராஃபிக் ஆகும். அம்பத்தூர் வழியாக போயிடுவோம் இப்படி. இல்லை சரி, இதில் அப்பா ஏன்னா இங்கே பார்த்த மாதிரி அங்கே போயிடுச்சு இந்த பஸ்ஸு. பாரத் நாய்ஸ் ஓகேவா? அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை விட அவ்வளோதான், போய்கிட்டே இருக்கு. மறக்கானமா நான் வண்டி கொடுத்த இடமா? 24/7 சர்வீஸ். கோயம்புத்தூர் இடம். எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே வீடியோ போட்டுருவாங்க.
அதையும் தேய்ச்சி தான் வச்சுருக்காங்க. என்னத்தை பஸ்ஸை லெஃப்ட் சைடில் பாரு. நக்கி தான் செட் பண்ணிக்கலாம். ஆனால் புது பஸ் மாதிரி இருக்குவா. பஸ்ஸு புது பஸ் தான். ஒரு பெருசு ஒன்று ஓட்டு தான் பாரு. அசோக் ஸ்டிக்கர்ஸ் ஒரு பஸ்ஸுக்காரங்க யாருக்கும் வழி விட போயிட்டு இருக்கான். இந்த ரோடு ஃபாஸ்ட்டாகவும் போக மாட்டேங்கிறான். தலைவன் ஏறாப்புல பாரு. மாடு முன்னாடி நம்மால் போறாப்புல. போலூர், சேத்துப்பேட்டை, வந்தவாசி, உத்தரமேரூர், தாம்பரம், கிளாம்பாக்கம். உத்தரமேரூர்ல நீ அப்படிலாம் போயிருக்கணும். ஏன் இங்க வர்ற? எப்படி அந்த இடத்துல வரணும். தலைவனை பிடிச்சி ஆனால் இன்னும் அந்த பஸ்ஸாக ரன்னிங்கில் இருக்கு பாரு. எஃப்சி போட்டு அதையும் மெயின்டைன் பண்ணி. ஆனால் இப்போ உள்ள பஸ்ஸை பார்த்து பஸ்ஸு கவுண்டை பாதியில் விட்டாச்சு. எத்தனை பஸ்ஸுன்னு தெரியல. முன்னாடி ஒரு எஸ்சிடிசி ஒரு டிஎன்எஸ்சிசி போகுது. அவன் எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று தொலைச்சிடுறான். வழியை தொலைச்சிடுறான். கவுண்டை நம்ம விழுப்புரம் பஸ். விழுப்புரம் பஸ் சேலம் டிப்போ பஸ்ஸு. கண்ணு மூடி நானே ஓட்டுறேன். திருவண்ணாமலை, செஞ்சி, அச்சனம்பாக்கம் வந்தாச்சு. அடுத்து பாலாறு. பாலாறு தாண்டா செங்கல்பட்டு டோல்கேட்டில் ஒரு டீயை போட்டு நல்ல தூக்கம் வர
வேப்பங்கரணின்னு ஒரு ஊராமா. பாலாறு வந்து விட்டோம். மலை மேல ஒரு கோயில் இருக்கு போடுற, அது மேல கோயில் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. இது வரைக்கும் நிறைய எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசி பஸ்ஸை ஓரளவுக்கு ஓவர்டேக் பண்ணி வந்துருவான். நடுவில் ஏதாவது வந்துச்சு இல்லை? நீ எத்தனை பார்த்துச்சு? எத்தனை? 2-3 வந்து. கரெக்டாக செங்கல்பட்டு டோல்கேட்டில் முடிக்கலாமா கிளாம்பாக்கத்தில் முடிக்கலாமா? கிளாம்பாக்கத்துலேயே முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் இங்கே ஏதாவது வேறு பஸ்ஸில் தான் பார்க்கலாம். வண்டி அங்கிட்டு போகிறாங்க. ஆக்சிடெண்ட்டா இல்லை நோ பார்க்கிங்கா இல்லை தெரியலையே. ஆக்சிடென்ட்டு பேரண்ட் தூக்கிடுச்சு பாரு. பைபாஸில் அவசரப்பட்டு ஓட்டுனா பிரச்சனை தான். போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும் போலேடா. இந்த பஸ்ஸுகளெல்லாம் ஏசியாக விட்டுனா வச்சுக்கோங்க, செம்மையாக இருந்திருக்கும் புதுசாக விட்ட பஸ்ஸுகளை. மாதாவரம் எம்எம்பிடி விழுப்புரமா? அதே நார்மல் பஸ்ஸை விழுப்புரம் வரைக்கும் விட்றான் போடா. தமிழ்நாடு கவர்மெண்ட்
ஸ்பேஸ் இருக்கு, அது லெக் ஸ்பேஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சாயல் ஓகே தான். பெட்ரோல் பங்க் நடுவில் வருமா? அங்கே இருந்துச்சு, அங்கே போட்டாங்களா? ஒன்மையில போகிற மாதிரி இருக்கும். அப்பா இல்லைனா வண்டி தான்டா. சுங்கச்சாவடி 1 கிலோமீட்டர். சுங்கச்சாவடிக்கு போகலாம். செங்கல்பட்டு டோல் பிளாசா. ஒரு பெட்ரோல் பங்க் குழம்புறோம். டீ தானே நான் வாங்கிடுவா. டீ தானே. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. விழுப்புரத்துல இருந்து என்னையா ஆளாடு முளைக்கிறாங்க. இந்த ஊரை பார்க்க சிக்னல் தாண்டாலே நமக்கு பிரச்சனை கிடையாது. கிளாம்பாக்கம் நம்ம கவரான மாதிரி கரெக்டா. கூடாஞ்சேரி ஒரு பெரிய பஞ்சாயத்து அப்படின்னு முன்னாடி சிங்கப்பூர் மேல் கோயில் ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருந்துச்சு. அதான் சரி கட்டி விட்டாங்க. இப்போ கூடுவாஞ்சேரி பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஊரப்பாக்கம் இன்னும் அப்பனுக்கெல்லாம் அப்போ வந்து பெருங்கலத்தூரில் உட்காந்துருக்கான். பாலம் கட்டி விட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. அப்பனுக்கெல்லாம் அப்போ வேறு லெவலில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் தெரிகிறது வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். தமிழ்நாடு அரசு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கலாம்.